ஹாப்பி பொங்கல் என்று சொல்லி அந்த பக்கம் ஆஃப்லைன் போனது. கவிதா கண்டதையும் போட்டு குழப்பிக்காதே, அபி உன்னை மட்டும்தான் விரும்புகிறார், இனிமே ஃபேஸ்புக் போகவே கூடாது என்று அந்த நபரை அன்ஃப்ரெண்ட் செய்து ஃபோனை அணைத்து தூக்கி எறிந்தாள். பொங்கல் கொண்டாட பெரிய வீட்டிற்கு சென்றனர். அங்கே பெரிய வீட்டில் ரிஷி இல்லை. எங்கே போனான் என்று யாரிடமும் கேட்க கவிதாவிற்கு தைரியம் இல்லை. பெரியவருக்கு ஏற்றது போல பாட்டு பாடி புதிய உடை அணிந்து பண்டிகையை கொண்டாடி 2 நாட்கள் கழித்து வீடு திரும்பினர். மறுநாள் அபியிடம் வேலைக்கு போக கெஞ்சிக் கொண்டிருந்தாள். அவன் கழுத்தை கட்டி கொண்டு ப்ளீஸ் ப்ளீஸ் அபி, கவிமா உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா என்னால் தாங்க முடியாது, வேண்டாம். உனக்கு மாதம் அங்கே என்ன சம்பளம் தருவாங்களோ அதை உன்னோட அக்கௌண்ட்டில் நானே போட்டுடுறேன். கவி, மாமா அப்புறம் வெளி உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாமல் போயிடும் மாமா, ப்ளீஸ், நான் பத்திரமா இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகாது. அபி வாயை திறப்பதற்குள் அவன் வாயில் முத்தமிட்டாள். கவி ப்ளீஸ் ப்ளீஸ் அவன் வாயில் சொன்னாள். அபி மறுக்க முடியாமல் சரி சரி என்றதும் துள்ளிக்கொண்டு நான் கிளம்புறேன் என்றவள் கையை பிடித்து இழுத்து நான் கூட்டிட்டு போவேன், நான் கூட்டிட்டு வருவேன், சரினா போ. கவி சுதந்திரம் இல்லாத சிறைப்பறவை. அபி நீ என்ன சொன்னாலும் இதுக்கு ஓகேனா கிளம்பு, இல்லைனா வேண்டாம். கவி சரி சரி ஒத்துக்கிறேன். ஒரு வழியாக அபி ஆஃபீஸ் கொண்டு வந்து விட ஆஃபீஸ் வந்து இறங்கியதும் ஒவ்வொருவர் பார்வையும் வித்தியாசமாக இருந்தது. அனைவரையும் கடந்து முன்னேற மேரி ஓடி வந்து மேடம், உங்கள் வீட்டுக்காரர் பற்றி கேள்விப்பட்டோம். அப்பா எங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியலை. ஜோஸ் மேடம் உங்களுக்காக வீல் சேரில் இருந்து எழுந்து நின்றுட்டாராமே, கிரேட். மேரி பெரிய பணக்காரர், அழகானவர், ஊனமில்லாதவர். கவி மேடம் நீங்கள் ரொம்ப லக்கி. ஜோஸ் ஆமாம், தினமும் உங்களை பற்றி ஒரு விஷயம் வெளியே வருது, இன்னைக்கு என்ன தெரிய போகுதுன்னு எங்களுக்கு ஆர்வமாக இருக்கு. மேரி ஆமாம், திடீர்னு அபிமன்யு சார் வீடியோ போடுறார் தன்னோட மனைவி பற்றி, அவங்க நல்லவங்கன்னு. அப்போவே நாங்கள் ஆடி போயிட்டோம், உங்கள் கணவர் அபிமன்யு சார்னு. ஜோஸ் திடீர்னு வீல் சேரில் இருந்து எழுந்து நடக்கிறார். மேரி அப்புறம்? கவிதா காதை மூடிக்கொண்டு போதும் போதும் ஆளை விடுங்க. மேரி எப்படி மேடம் விட முடியும், இன்னும் நிறைய விஷயம் இருக்கே. திடீர்னு வினிதாவை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. கவிதா கண்களை விரித்து அப்படியா, ஏன்? ஜோஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா, உங்களையும் ரிஷி சாரையும் சேர்த்து வச்சு ஃபோட்டோ எடுத்ததுக்காக. கவிதா அப்படியா? மேரி வேலையை விட்டு தூக்கினது ரிஷி சார், ஆனால் அவரே வேலையை விட்டு போயிட்டார். கவிதா அதிர்ந்தாள். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஜோஸ் ஆமாம், இன்னைக்கு புது எடிட்டர் வரார். கவிதா என்னை கொஞ்சம் மூச்சு விட விடுங்க. ரிஷி எங்கே போனார்? ஜோஸ் சார் வெளிநாடு போயிட்டார், உங்கள் டேபிள் மேல் ஒரு கவர் வச்சிட்டு போனார். கவிதா அவள் டேபிள் சென்று கவர் எடுத்து பிரித்து பார்த்தாள். இனி சாரி உன்னோட வாழ்க்கையில் நான் வந்ததற்கு, அண்ட் தேங்க்ஸ் என்னோட வாழ்க்கையில் நீ குறுகிய காலம் வந்ததற்கு. குட் பாய், அடுத்த ஜென்மத்தில் உன்னை தவற விட மாட்டேன், ரிஷிகாந்த் என்று எழுதியிருந்தது. அதை படித்த கவிதாவின் கண்கள் ஈரமாகின. அதை தன்னுடைய டிராயரில் வைத்து கொண்டாள். மேரி மேடம். கவிதா இன்னும் என்ன? மேரி உங்களை கடத்தி கொலை செய்ய முயற்சித்த மோனிகா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. கவிதா நெஞ்சை பிடித்து கொண்டாள். அப்பா, தமிழ்ச்செல்வன் கண் முன் வந்து போனார். சித்தி அருணா வெளியே எங்கோ இருக்கிறாள். ரிஷி அவளை வெறுத்து ஊரை விட்டு சென்று விட்டான். ஒரு வாரத்தில் ஏதேதோ நடந்துவிட்டது. கவிதா அபிக்கு ஃபோன் செய்தாள். அபி அழைச்சிட்டு போக வரட்டுமா? கவிதா இல்லை, மோனிகா இறந்துட்டாளாமே. அபி ஆமாம். கவிதா நான் அப்பாவை பார்க்கணும். அபி நாளைக்கு காலையில் நாம் போகலாம் என்று சொல்லி ஃபோன் வைத்தான். வேணு கவிதாவை அழைத்தார். கவிதா மேடம் இப்போ எப்படி இருக்கீங்க?
கவி நல்லா இருக்கேன் சார். வேணு எனக்கு தான் இன்னும் ஒரு டின்னர் பாக்கி இருக்கு. கவி அதுக்கென்ன சார், இன்னைக்கே மதியம் போகலாம். வேணு இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். நீங்கள் பொழைச்சி வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மோனிகாவை எங்களுக்கே கொலை செய்யணும் போல ஆகிடுச்சு. ஆனால் அவளே ஆக்சிடெண்ட்டில் மாட்டி செத்து போயிட்டா. கவி என்ன சொல்லுறீங்க? அவளை யாராவது கொன்று இருக்கலாம்னு சொல்லுறீங்களா? வேணு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் என்று அவர் சொன்னதும் கவிதா அதிர்ந்தாள். அபி கோவத்தில் கொலை செய்வாரா என்ன? இருக்காது. ஆனால் எப்படி? என்னை கடத்தினவுடன் அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கும். வேணு அவளுடைய யோசனையை கலைக்கும் வகையில், சரி இன்னைக்கு புது எடிட்டர் கிருஷ்ணா வராரு. அதைவிட முக்கிய விஷயம் என்னன்னா, வெளிநாட்டிலிருந்து ஒரு முக்கிய கட்டிடக்கலை வடிவமைப்பாளர் வராங்க. அவங்க பேர் பிரின்சி. நிறைய பத்திரிக்கை அவங்க பேட்டிக்காக கேட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க என்னவோ நம்ம பத்திரிக்கைக்கு தான் ஓகே சொல்லி இருக்காங்க. புது எடிட்டர் அவங்களை நீங்கள் தான் சந்திக்கணும் சொல்லி இருக்கார். கவிதா ஓகே சார். வேணு நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ஏர்போர்ட் VIP லான்ச். நம்ம பத்திரிக்கை பேட்டி முடித்து ஹைதராபாத் போகிறாங்க. அதனால் டைமுக்கு போயிடுங்க. லேட் ஆகக்கூடாது. ஃபோட்டோ பிடிக்க அனுமதி கொடுக்கலை. அதனால் ஃபோட்டோகிராஃபர் கூட்டிகிட்டு போக வேண்டாம். கேள்விகளை தயார் செய்துட்டு போயிடுங்க. கவி ஓகே சார். ஏர்போர்ட் கவிதா ரிப்போர்ட்டர் அடையாள அட்டையை காண்பித்து அனிதா இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தாள். ஏற்கனவே பிரின்சி ஃபோட்டோ எடுப்பதற்கு தடை சொல்லி இருந்ததால் கவிதா மட்டும் வந்திருந்தாள். பிரின்சி பார்க்க அழகாக இருந்தாள். ஜீன்ஸ் பேண்ட்டும் முழுக்கை சட்டையும் அணிந்திருந்தாள். கவிதாவிற்கு அவளை எங்கோ பார்த்தது போல இருந்தது. பிரின்சிக்கு கவிதாவின் வயது இருக்கும். கவிதா தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அவள் முன் அமர்ந்தாள். பிரின்சி ரொம்ப கனிவாக வரவேற்று நெருக்கமாக பேசினாள். கவிதாவிற்கு ஒரு புதிய நட்பு கிடைத்தது போன்ற எண்ணம் உருவானது. கவிதாவின் கேள்விகளுக்கு புன்னகையோடு பதிலளித்தாள். பேட்டி முடிந்ததும் பிரின்சி, கவிதா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. முதல் பார்வையிலேயே ரொம்ப நெருங்கி பழகிய நட்பு போல இருந்தது. உங்களோட ஃபோன் நம்பர் கிடைக்குமா? கவிதா ஓ என்று இருவரும் தங்களின் ஃபோன் நம்பர் பகிர்ந்து கொண்டனர். பிரின்சி, கவிதா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். என்னிடம் இருந்து ஒரு சின்ன கிஃப்ட் என்று சொல்லி என்சாண்டர் பிரின்சஸ் என்ற பர்ஃப்யூம் கொடுத்தாள். கவி இல்லை மேடம், இந்த மாதிரி கிஃப்ட் நான் ஏற்றுக்கிறது இல்லை, சாரி என்று திருப்பி கொடுத்தாள். பிரின்சி, என்ன கவி, ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தா இப்படி தான் முகத்தில் அடித்த மாதிரி திருப்பி கொடுப்பியா? அப்போ என்னை உன்னோட ஃப்ரெண்டாக ஏற்றுக்கலையா? கவி இல்லை, அப்படி இல்லை. பிரின்சி, வாங்கிக்கோ கவி என்று அவள் கையில் திணித்தாள். கவிதா மறுக்க முடியாமல் எடுத்து பையில் போட்டுக்கொண்டாள். பிரின்சி, தேங்க்ஸ் கவி. நான் ஊருக்கு போயிட்டு வந்ததும் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். என்னோட ஷாப்பிங் வரணும். எனக்கு இங்கே தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, சரியா? கவிதா சரி என்று தலையாட்டி விடை பெற்று கொண்டு சென்றாள். பிரின்சி தலையாட்டி சிரித்தாள். பிரின்சி, ஃபேஸ்புக்கில் பிளாக் செய்துட்டா உன்னை விட்டுடுவேனா? உன்னை நேரில் பார்த்து உன்னோட ஃபோன் நம்பரை கொடுக்க வச்சேன் இல்லை? சிரித்து கொண்டாள். அந்த சிரிப்பில் ஆணவமும் பொறாமையும் தீய எண்ணங்களும் இருப்பதை கவிதாவால் கவனிக்க முடியவில்லை. கவிதா ஆஃபீஸில் தன்னுடைய வேலையை முடித்து கொண்டு அபிக்காக காத்திருக்க விவேக் வந்தான். மேடம், சாருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உங்களை வீட்டில் விட்டுடுறேன். கவிதா தன்னுடைய பையை மாட்டிக்கொண்டு கிளம்பினாள். வீட்டிற்கு சென்று தன்னுடைய தினப்படி வேலைகளை முடித்து உடை மாற்றி பையில் ஏதோ தேடும்போது பிரின்சி கொடுத்த பர்ஃப்யூம் கையில் கிடைக்க போட்டுக்கொண்டாள். கவி சூப்பர் வாசனை என்று முகர்ந்து பார்த்து கொண்டாள். அபியை பற்றி கற்பனை வளர முகம் சிவந்து முகத்தை தன்னுடைய கால்களுக்கு இடையே மறைத்து கொண்டாள். அபி வீட்டில் நுழைந்ததும் கொஞ்சும் குரலில், கவிமா. கவி வரேன் மாமா என்று உள்ளிருந்து வெளியே வந்தாள்.
அபி அவள் முகம் பார்த்தது சோஃபாவில் அமர்ந்தான். ஏனோ அவனுக்கு வீட்டுக்குள் நுழைந்ததும் அவள் முகத்தை பார்த்துவிட வேண்டும். அப்போதுதான் அவன் மனதுக்கு அமைதி. கவி வேகமாக ஓடி வந்து அவன் அருகே அமர்ந்து கொண்டாள். அபி அவளை சுற்றி ஏதோ வாசனை வர அவள் அருகே வந்ததும் அவனுக்கு மனம் படபடக்க ஆரம்பித்தது. கவி, மாமா என்னை முகர்ந்து பாருங்க. சற்று முன் அவனை பற்றி அவள் மனதில் ஓடிய கற்பனைகளை யோசித்து முகம் சிவந்தவள் கண்களை தாழ்த்தினாள். அவளால் அபியின் முக மாற்றத்தை தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அபியோ தன்னுடைய நிலை தடுமாறி மனதில் போராட்டத்தை அனுபவித்து கொண்டிருந்தான். அவனால் தோற்க முடியாது. கவிதாவை இழுத்து, என்ன வாசனை என்று கேட்ட குரலில் அவனை இழந்திருந்தான். கவி, இன்னைக்கு காலையில் ஒரு விஐபி பேட்டி இருந்ததில்ல, அவங்க ரொம்ப வற்புறுத்தி கொடுத்தாங்க. என்னால் மறுக்க முடியலை.